வழிபாட்டு துவக்கமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமது அன்புக்காக மகிழ்ச்சியோടെ போற்றுகின்றோம். காலை வழிபாட்டிலே பங்கேற்கின்ற மாபெரும் வாய்ப்பிற்காக துதிக்கிறோம். கடந்த நாட்களுக்காக கிருபை பராமரிப்பு அனைத்திற்காக போற்றுகின்றோம். வழிபாடு கிருபையால் சுமந்துகளும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து 59வது பாமாலையை நாம் பாடலாம். பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒலிபெறப்படும். கலிக்கூறு சீயோனே ஓ மகிழ் எருசலேம் என்கின்ற 49வது பாமாலை. நாம் நின்றவாறே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை துணையாக முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்த நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் இருந்துள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டொருளி வாழ்க்கை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பசுத்த ஆவின் கிருபையும் தேத்தலையும் தந்துள்ளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நற்செய்தி பாடம் வாசிக்கப்படும். நற்செய்தி பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி நூல் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 முதல் 80 வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 67 முதல் 80 வரை. பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினார் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின்
பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆமீன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அமர்வோம். இருப்பதற்காக மகிழ்ச்சியோடு போற்றுகின்றோம். அந்த வெளிச்சத்தில் வளர எங்களை வழிநடத்தியருளும். மீட்பர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் வாழ்த்துதலை மகிழ்ச்சி அடைகின்றோம். வருகை நாட்களிலே 2வது ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையின் ஒழுங்கின்படி யோவான், திருமுழுக்கு யோவானுடைய குடும்பத்தை குறித்தும் திருவார்த்தை வெளிப்பட்டது நாம் தியானிக்க இருக்கின்றோம். வருகையின் முதல் ஞாயிறு காபிரியேல் தூதன் அன்னை மரியாள் இடத்திலே கூறிய வார்த்தை. 2வது ஞாயிற்றுக்கிழமை திருமுழுக்கு யோவான் குடும்பம். வருகை ஞாயிறிலே 3வது ஞாயிற்றுக்கிழமை இறை தூதர் யோசேப்பிடத்திலே கூறிய வார்த்தைகள். இந்த 3 ஞாயிற்றுக்கிழமையிலும் தொடர்ந்து நாம் இறை வார்த்தை உருவாகி வெளிப்பட்டு அதை எவ்விதமாக புரிந்து கொண்டு அவர்கள் கடலோடு இணைந்து பணியாற்றினார்கள் என்ற பாரம்பரிய மரபின் அடிப்படையிலே இறை வார்த்தையை தியானிக்கின்றோம். மேலும் வருகின் 2வது ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் பைபிள் சண்டே, திருமறை ஞாயிறும் அனுசரிக்கப்படுகிறது. கடவுள் வார்த்தையை பிறப்பித்தார். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வேதாகம ஞாயிறாகவும் நாம் கொண்டாடி வருகின்றோம். இங்கிலாந்து as 2 books என்று சொல்கிறார்கள். த பைபிள் அண்ட் ஷேக்ஸ்பியர். இங்கிலாந்தில் 2 புத்தகங்கள் இருக்கிறது, திருமறையும் ஷேக்ஸ்பியரும். அழகாக சொல்கிறார்கள், ஷேக்ஸ்பியரை இங்கிலாந்து உருவாக்கியது, இங்கிலாந்தை திருமறை உருவாக்கியது. இங்கிலாந்து மேட் ஷேக்ஸ்பியர், பட் த பைபிள் மேட் இங்கிலாந்து. அந்த வகையிலே ஷேக்ஸ்பியரையுமே உருவாக்கியது இந்த வேதாகமம், திருமறை. சிறைப்பட்ட உலகிலே ஒரு ஜன்னலை போன்று கடவுள் வார்த்திருக்கிறதாம். அதன் வழியாக நாம் நித்தியத்தை பார்க்கிறோம். த பைபிள் இஸ் எ விண்டோ இன் த prison world through which we may look into the eternity என்று ட்வைட் என்கின்ற சிந்தனையாளர் சொல்லுகிறார். திருவார்த்தை நம்மை வழிநடத்துகிறதை நாம் இன்று உணர்ந்திட அழைக்கப்படுகின்றோம். குழந்தை யோவானை தன் கரத்திலே ஏந்திருக்கின்ற, குழந்தை பார்த்து பாடுகின்ற ஜகரியாவின் பாடலை மையப்படுத்தி நாம் 3 நிலையிலே இந்த செம்பொருளை தியானிக்க முயற்சிக்கலாம்.
கடவுளின் வார்த்தை வழிக்கு வெளிச்சம். வேர்ட் ஆஃப் காட் லைட் டு அவர் பாத் என்ற செம்பொருளை மையப்படுத்தி தியானிக்கலாம். 3 நிலையிலே, முதலாவதாக லைட் டு லிசன், செவிசாய்த்தல் அல்லது விசுவாசித்தல். லைட் டு லீட், வழிநடத்தல். அண்ட் ஃபைனலி லைட் டு லிபரேட், வெளிச்சம் விடுவிக்க. வெளிச்சம் விசுவாசிக்க அல்லது செவிசாய்க்க, வெளிச்சம் வழிநடத்த, வெளிச்சம் விடுவிக்க. ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே கடவுள் விதமாக அவர் மூலமாக பேசுகின்றார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். இப்பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமையாக இருக்கின்றார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 55ஆம் அதிகாரம் வரை இருக்கின்ற பகுதி இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமையாக இருக்கின்ற பொழுது உரைத்த இறை வார்த்தையாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு கடுமையான கசப்பான வாழ்க்கை, சொந்த நாட்டை இழந்து அடிமைகளாக கூலி வேலை செய்து விறகுக்கும் தண்ணீருக்கும் பணம் கொடுத்து வாங்கி தன் பிள்ளைகளெல்லாம் அடிமையாக்கி மகிழ்ச்சி இழந்திருக்கின்ற காலகட்டம். அந்த காலகட்டத்திலே கடவுள் சொல்லுகின்றார், வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா 55:3 சொல்கிறது, வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையின் வழியாக நீங்கள் இரக்கம் பெற போகிறீர்கள். 7ஆம் வசனம், ஏசாயா 55:7. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், மன்னிப்பார். கேளுங்கள், இரக்கம் பெறுவீர்கள், மன்னிப்படைவீர்கள், சொந்த நாட்டுக்கு திரும்பலாம் என்று வார்த்தை சொல்லப்பட்டு அவர்கள் செவிசாய்க்க அங்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. முதல் புதிய ஏற்பாடு எவ்விதமாக ஆரம்பிக்கிறது என்றால், கடவுள் ஆலயத்தில் இருக்கின்ற சகரியாவினிடத்திலே சொன்ன வார்த்தை, அப்பொழுதுதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, மகனை பெறப்போகின்றீர் என்று சொல்லிவிட்டு அதனுடைய நோக்கத்தை எல்லாம் தெளிவாக அங்கு சகரியாவுக்கு இறைத்தூது சொல்லுகின்றார். லூக்கா 1:16. அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். ஏசாயக்காரர் சொல்லப்பட்ட வார்த்தை இப்பொழுது சகரியாவுக்கு நினைப்பூட்டப்படுகிறது. சொந்த நாட்டிலே அடிமைத்தனம், கிறிஸ்துக்கு முன்பு 500 ஆண்டுகளுக்கு முன்பு அயல் நாட்டில் அடிமைத்தனம், தாய் நாட்டிலே அடிமைத்தனம். விடுவிக்க அந்த எருசலேம் ஆலயம் உதவி செய்யவில்லை, திட்டமே இல்லை எருசலேம் ஆலயத்திற்கு. அதற்கு பணமும் மகிமையும் மாத்திரம்தான், பெருமையும் மாத்திரம்தான் தேவைப்பட்டது. கடவுள் இறை தூதராகிய காபிரியல் மூலம் சகரியாவுக்கு சொல்லுகின்றால், மகன் பிறக்கப் போகின்றார். என்ன பணி என்றால், திரும்பி வர செய்வார். இதெல்லாம் செவி சாய்த்தவர் இந்த சகரியா நன்கு உன்னிப்பாக கவனித்த காரணத்தினால்தான் யோவான் பிறந்த பிறகு பாடல் பாடுகின்றார். கவனிக்கவில்லை என்றால், செவிசாய்க்கவில்லை என்றால், அது விசுவாசிக்கவில்லை என்றால் அவரால் குழந்தை யோவான் பிறந்த பிறகு பாடல் பாடியிருக்க முடியாது. அந்த பாடல் முதல் வரி சொல்கிறது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்திலே, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்து அருளினார். தேடி வந்து விடுவித்து அருளினார். தொடர்ச்சியான வார்த்தை, கோர்வையாக தியானிக்க சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஏசாயா வார்த்தை, காபிரியேல் தூதன் சகரியாவிடத்தில் சொன்ன வார்த்தை, அதை புரிந்து ஏற்றுக்கொண்டு பிறப்புக்கு பிறகு தன் மகனை பார்த்து பாடல் பாடும் சகரியா. இந்த அளவுக்கு இறை நம்பிக்கை கொண்டவராக இந்த குடும்பம் இருக்கிறது.
கடவுள் வார்த்தையை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது, அது விசுவாசிக்கின்ற பொழுது பெரிய மாற்றமும், அந்த மாற்றத்தை சமுதாயத்திற்கு கொடுக்கின்ற தலைவனாக நாம் மாறுகின்றோம். இந்த லூக்காவிலே தொடர்ந்து சொல்லப்பட்ட வார்த்தை, கடவுளுக்கு விரோதமாக இருந்தவர்கள் இப்பொழுது இந்த யோவான் மூலமாக மனம் மாற வாய்ப்பு இருக்கிறது என்று சகரியாவுக்கு முன்பே சொல்லப்பட்டு விட்டது. லூக்கா 1 அதிகாரம் 17 எலியாவின் உலப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவருக்கு பெற செய்வார். கீழ்ப்படியாத குற்றம் செய்து வந்திருக்கின்ற மக்களை நேர்மையாக மாற்றுவார். தீமைகள் ஒழிந்து போகும். எலியாவையுடைய வாழ்வை அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். அவர் பெயரிலே ஒரு புத்தகம் கிடையாது பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் இறைவாக்கினர் என்றாலே அவர்கள் மனதிலே வருவது முதலாவது எலியாதான். அந்தளவுக்கு வல்லமையானவர், இறைவார்த்தைக்காக துன்புற்றவர். இப்போ சொல்லப்படுகிறது, எலியாவை போன்றே மனப்பக்குவம் உடையவனாக இருந்து கடுமையான சூழ்நிலையிலே பணியாற்றுவார் இந்த யோவான். அதை உள்வாங்கிய இந்த சகரியா அழகாக இந்த பாடலை பாட ஆரம்பிக்கின்றார். அந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது, தேடி வந்து விடுவித்து அருளினார், மக்களை தேடி வருகின்ற கடவுள். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகளாக சிறையிலே வசித்தவர். தனக்காகவா ஒரு திருடனாக சென்றாரா, ஒரு கொலையாளியா? மக்கள் நல்வாழ்வு பெற, மக்கள் இயக்கத்திற்காக பாடுபட்டவர். 27 ஆண்டு காலம், ஒரு நீண்ட ஆண்டு காலம். வாலிப பிராயம், குடும்ப வாழ்க்கை இல்லை, பிள்ளைகளை காண இல்லை, ஒரு தீவிலே அடைக்கப்பட்டார். புது வருஷத்தன்றைக்கு உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு ஒரு புதிய பைபிள் வேணும்னு கேட்பார். அவருடைய கரத்திலே 27 பைபிள் இருக்கிறது, சிறையிலே பயன்படுத்தியவை. அந்த பைபிளை வாசிக்கின்ற இந்த நெல்சன் மண்டேலா அந்த வார்த்தைக்கு இடையே தன் சொந்த எழுத்துக்கள் எழுதி வைத்திருப்பார். அன்றைக்கு அந்த வார்த்தை எவ்விதமாக தனக்கு பயனுள்ளதாக இருந்தது. நாம் பைபிளை எப்படி பார்க்கின்றோம், எப்படி புரிந்து கொள்கின்றோம், நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது? நம்மை அச்சுறுத்துகிறதா, புடமிடுகிறதா, எச்சரிக்கிறதா, விடுவிக்கிறதா? இந்த வார்த்தையை நாம் செவிமடுத்து கேட்கவும், விசுவாசித்து சாட்சியோடு வாழவும் உதவி செய்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக, வழிநடத்த வெளிச்சம், லைட் டு லீட். இறை வார்த்தை எதற்கென்றால் வழிநடத்த, நம்மை வழிநடத்த, பிறகு நாம் வசனத்தினாலே பிறரை வழிநடத்த இந்த இறை வார்த்தை இருக்கிறது. உட்ரோ வில்சன் என்பவர் விதமாக சொல்லுகின்றார், திருமறையை பெற்றிடாதவர்கள் உலகத்திலே மாபெரும் சொத்தை இழந்து போனார்கள். பைபிளை ஒருவர் பார்க்கவில்லை, வைத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் உலகத்திலே ஒரு பெரும் செல்வத்தை இழந்தே விட்டார்கள். A man who has deprived himself of the best there is in the world, who has deprived himself of the Bible. திருமறையை நாம் கையிலே வைத்திருவது மாத்திரம் போதாது, எந்த வகையிலே அதை பயன்படுத்தி வருகின்றோம், அவை எந்த வகையில் நம்மை நடத்தி வருகிறது என்ற ஒரு தெளிவு நமக்கு அவசியம். இது ஒரு மருத்துவ கருவி அல்ல. ஜுரம் வந்தாலோ தலைவலி வந்தாலோ பயன்படுத்துவதற்காக இருக்கின்ற மருத்துவ உபகரணம் கிடையாது. நம்மை புடமிட்டு நாம் வாழ்க்கையிலே வளம் காணவும், மகிழவும், ஆரோக்கியம் அடையவும் வசனம் உதவி செய்கிறது. சங்கீதம் திருப்பாடல்கள் 119 பார்க்கின்றோம். அழகாக இந்த வார்த்தை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த சங்கீதக்காரர் சொல்லுகின்றார், இந்த வசனத்திற்காக நான் துன்பப்படுகின்றேன், இந்த வசனத்தினாலே என் வாழ்க்கையை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, இருப்பினும் நான் இதற்காகவே
துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். 106, 119, 106 வசனத்திலே, நீதியானவும் நெறிமுறைகளை நான் கடைப்பிடிப்பதாக ஆணையிட்டு உறுதிமொழி தந்துள்ளேன். உமது வார்த்தைகளை நான் கடைபிடிக்க உம்மிடத்திலே உறுதிமொழி கூறியிருக்கின்றேன். இந்த அளவுக்கு இந்த சங்கீதக்காரரை கடவுள் வார்த்தை வழிநடத்தி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இறை வார்த்தையை சுவைத்திருக்கின்றார். அவை அவர் வழிநடத்தி கொண்டே இருப்பதை அவர் சாட்சியாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே அதிகாரம், அதே சங்கீதம் 119, 108 வசனத்திலே, நான் மனமுவந்து வாயார உம்மை புகழ்வதை ஆண்டவரே தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளும். உம் நீதி நெறிகளை எனக்கு கற்பியும். ஏற்கனவே வசனத்தை கற்றவர் மன்றாடுகின்றார். இன்னும் கூடுதலாக நான் வசனத்தை கற்க வேண்டும், எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிறகு 10 சொல்லுகின்றார், தீயோர் எனக்கு கண்ணி வைத்தனர், ஆனால் உம் நீமை நின்று நான் பிறடவே இல்லை. என் எவ்விதமான எதிர்ப்பு வந்தாலும் தீமை வந்தாலும் வசனத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். இந்த அளவுக்கு இந்த சங்கீதக்காரரை இந்த வார்த்தை வழிநடத்தி வருகிறது. நாம் அறிந்திருக்கிறோம். 119 சங்கீதம் 22 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியிலே எழுத்துக்கள் 22. அதை மையப்படுத்தி 119 சங்கீதம் 22 பிரிவுகள். முதல் பகுதி, முதல் வார்த்தை, முதல் வார்த்தையின் முதல் எழுத்து எபிரேய மொழியின் முதல் எழுத்து ஆலப் என்பது. இரண்டாம் பகுதி, முதல் வார்த்தை, முதல் எழுத்து பேத் என்பது எபிரேய மொழியிலே அது இரண்டாவது எழுத்து. அவ்விதமாக 22 பிரிவுகளாக பிரித்து இந்த எழுத்துக்கள் இருப்பதே கடவுளை பாடுவதற்காக என்று இந்த சங்கீதக்காரன் வடிவமைத்து இந்த பாடலை உருவாக்கியிருக்கின்றார். அந்த அளவுக்கு கடவுள் வார்த்தை முக்கியமாம். எனவே எபிரேய மொழி அந்த மக்கள் பேசுகின்ற மொழியிலே ஆன்மீகம் கலந்திருக்கிறது. ஆன்மீகம் அடிப்படையானது, அதுவே மையமானது. அதை உணர்வதற்காகத்தான் இந்த 119 சங்கீதம் 22 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவர்கள் உரிமை சொத்தாக மாறுகிறது. 111 வசனம், உம் ஒழுங்கு முறைகளை நான் என்றும் என் உரிமை சொத்தாக கொண்டிருக்கிறேன். கடவுள் வார்த்தையை உரிமை சொத்தாம். நாம் சொத்துக்களுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கின்றோம். கடவுள் வார்த்தையை சொத்தாக்கி கொள்ள எண்ணங்கள் உருவாகி இருக்கிறதா? இஸ்ரேல் மக்களை கடவுள் பல்வேறு வகையில் விடுவித்திருக்கின்றார். ஆபிரகாமிடத்திலே சொன்ன வார்த்தை நிறைவேறியதாக நாம் இப்பொழுது உணர்ந்திட அழைக்கப்படுகின்றோம். அதை நமக்கு சகரியா பாடல் மூலமாக சொல்லுகின்றார். லூக்கா 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். 72 வசனம், லூக்கா 1:72, அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாக ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிறப்புக்கு முன்பு 2800 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை சகரியா நினைப்பூட்டுகின்றார். ஆலயத்திலே வளர்ந்தவர், ஆசாரிய பணியை செய்து வந்தவர், தூபம் காட்டி வந்தவர், கடவுளுடைய வார்த்தையை கோர்வையாக பாடல் பாடுகின்றார். பாடலின் நோக்கமே கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை விடுவிக்கின்றார், மரபை காப்பாற்றுகின்றார், உறுதிமொழியை நிறைவேற்றுகின்றவர் கடவுள். அந்த வகையில் இந்த பாடல் வடிவமைக்கப்படுவதை பார்க்கின்றோம். சகரியா குழந்தை யோவான் முன்னிலை பாடல் பாடுகின்றார். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஆபிரகாமு கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் தொடக்க நூல் 22 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஈசாக்கை பலியிடுவதற்கு அர்ப்பணிக்கின்ற ஆபிரகாம் பிறகு முடிவாக சொல்லுகின்றார், உன்னை பெருக செய்வேன்,
தொடக்க நூல் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17 முதல் இருக்கின்ற பகுதி. உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமை கொள்வர். மேலும் என் குரலுக்கு செவி கொடுத்ததினால் உலகின் அனைத்து இனத்தவர் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறுவர், பெற்றுக்கொள்வர். இதே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுக்கு திரும்பவும் இதே வார்த்தை நினைப்பூட்டப்படுகிறது. ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தை ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவ செய்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன. அந்த வார்த்தையை இப்பொழுது சகரியா நினைப்பூட்டுகின்றார் தன் பாடல் மூலமாக. அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். வார்த்தைகள் எவ்விதமாக பயன்படுத்தப்படுகிறது? தேவையான நேரத்திலே கடவுளால் சொன்னப்பட்ட வார்த்தை மக்களுக்கு வழிநடத்தப்பட, தலைவர்கள் வழிநடத்தப்பட, மக்கள் கடவுளை புரிந்திட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் இப்பொழுது இந்த சகரியா மூலமாக அறிக்கையிடுகின்றார். உடன்படிக்கை நிறைவேற்றப்படுகிறது. நாம் திருமுழுக்கிலே உடன்படிக்கை பெற்றிருக்கின்றோம். திடப்படுத்தல் வழிபாட்டிலே உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் கடவுளிடத்திலே. அந்த உடன்படிக்கை என்ன? நான் ஒரு மகளாகவே வாழ்வேன். நாம் உறுதியாக இருக்கின்ற பொழுது, உண்மையாக இருக்கின்ற பொழுது நம்மை பெருக செய்து சாட்சியோடு வைப்பார். மூன்றாவதாக, வெளிச்சம் விடுவிக்க, லைட் டு லிபரேட். இந்த சகரியாவின் பாடலிலே மையமான கருத்தாக இருக்கின்ற வார்த்தை லூக்கா 1ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு, பகைவரின் கையிலிருந்து, பிடியிலிருந்து, சில நேரத்தில் நாமே நமக்கு பகைவர்கள். தீமையான எண்ணங்கள், தீமையான செயல்கள், தீமையான அணுகுமுறைகள். பகைவன் வெளியிலே கிடையாது. பகைவன் தனி மனிதன் அல்ல, தனி நாடு அல்ல, தனி இயக்கம் அல்ல, தனி சமுதாயம் அல்ல. நாமே நமக்கு பகைவர்கள். இறைவனுக்கு விரோதமாக திட்டமிடுகின்ற பொழுது, கடவுளை புறக்கணிக்கின்ற பொழுது நாமே பகைவர்கள். நமக்கு விரோதமாக நாமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். 1ஆம் நூற்றாண்டிலே ரோமர்கள் பகைவர்கள், எருசலேம் ஆலயம் மக்களை பகைத்தது. இருவருமே அதிகமான வரிகளை வசூலித்தார்கள். மக்கள் துன்புறுத்தப்படுகிறார். சொந்த நாட்டிலே அடிமைத்தனம், ஆன்மீகத்திலே அடிமைத்தனம், அரசியலிலே அடிமைத்தனம். இந்த 2 அடிமைத்தனம் மக்களை ஒடுக்கியது, மக்களை வேதனைப்படுத்தியது. எனவே தலைவர்கள் உருவாகி வசனத்தை மாத்திரம் மூலதனமாக வைத்து, மையமாக வைத்து பணியை துவக்கினார்கள். புதிய சித்தாந்தம் அல்ல, கடவுள் வார்த்தை மாத்திரம்தான் கொள்கை. அதுதான் ஐடலாக், அதுதான் ஐடியாலஜி. அந்த இறை வார்த்தையை மூலதனமாக வைத்து பாடுபடுகிறார்கள், அர்ப்பணிக்கின்றார்கள். இதிலே இருவர் பலியாகிறார்கள். திருமுழுக்கு யோவான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மக்களை விடுவிக்க வந்தவர்கள் பலியாக்கப்படுகிறார்கள். மக்களுடைய அடிமைத்தனத்தை ஆதரிக்கின்றவர்கள் இருவருமே கொலை செய்து விட்டார்கள். இன்று டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள். இந்தியாவிலே அரசியல் சாசனம் உருவாக அர்ப்பணித்தவர், அனைவருக்கும் கல்வி வர வேண்டும் என்று அர்ப்பணித்தவர், தீண்டாமல் ஒழிய வேண்டும் என்று அர்ப்பணித்தவர், கோடிக்கணக்கான மக்கள் சொந்த நாட்டில் அடிமையாக வாழ்கிறார்கள் என்பதற்காக திட்டங்களை தீட்டியவர். எனவே ஆன்மீகத்தில் அடிமைத்தனம் இருப்பதனாலே ஆலயங்களில் நுழைய வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர். இன்று அவருடைய நினைவு நாள். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 1956 தனது 65வது வயதிலே மரணத்தை சந்திக்கின்றார். கூடுதலான உழைப்பு, ஒரு நாளைக்கு 18 முதல் 20 மணி நேரம் உழைத்ததினாலே தான் அவருடைய உடல்நிலை
தீமையாகுது, ஆரோக்கியம் குன்றி போனது. எதற்காக உழைக்க வேண்டும்? மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள். எனவே தனக்கு இருக்கின்ற கல்வியை மூலதனமாக வைத்து அவரால் விடுதலைக்கு பாடுபட முடிந்தது. விடுதலை துவக்கி வைத்த ஆண்டவரை சொல்லுகின்ற வார்த்தையை நாம் முழுமையோடு இன்னும் பயன்படுத்தவில்லை. யாரோ பயன்படுத்துகிறார்கள், சமயத்துக்கு வெளியே இருக்கின்றவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அது கல்வியாக இருக்கிறார்கள். நமக்கு இது ஆன்மீகம், கல்வி இரண்டும் இணைந்தது. திருமறை வசனங்கள் சகரியா கற்றுக் கொடுக்கின்றார். 75 முதல் பார்க்கின்றோம். நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். கடவுள் வழிவகுத்தாராம். எதற்காக வார்த்தை சொல்லப்பட்டது? விடுவிக்க, தூய்மையோடு வாழ்வ, நேர்மையோடு பணியாற்ற அழைப்பு. பிறகு தன் மகனிடத்திலே குழந்தையாக இருக்கின்ற மகனை பார்த்து நேரடியாக சொல்லுகின்றார். நாம் சில நேரத்திலே பிரசவத்திற்கு முன்பே குழந்தையிடத்தில் பேசுகின்றோம். குழந்தை வயிற்றில் வளர்கின்ற பொழுதே, குழந்தை பிறந்த பிறகும் பாடல் பாடுகின்றோம் செவி அருகே. அதை போன்று சகரியா பாடுகின்றார். குழந்தாய், லூக்கா 1:76, குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். இறை தூதர் தனக்கு சொன்னபட்டு தன் மகனுக்கு அறிவிக்கின்றார். முதல் மகனுக்கு கடவுள் வார்த்தையை அறிமுகப்படுத்துகின்றார் இந்த சகரியா. குழந்தாய், லூக்கா 1:76, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருள் அகலும், மரணப்பிடில் வசிப்போருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்ற மாபெரும் எதிர்பார்ப்பை அறிவிப்பதை பார்க்கின்றோம். இதை அப்படியே யோவான் செய்ய ஆரம்பித்தார். லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு அழகாக ஏசாயா சொன்ன வார்த்தையை லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். யோவான் சானகன் வனாந்தரத்திலே அறிவிக்கின்றார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3 இருக்கின்ற பகுதி நமக்கு அனைவரும் தெரிந்த பகுதி. அந்த பகுதியை மேற்கோள் காட்டுகின்றார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 4 முதல் அடங்கியிருக்கின்ற பகுதி. அந்த பகுதியிலே அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு என்ன? பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று அறிவித்ததாக லூக்கா எழுதுகின்றார். அதே வேளையிலே ஏசாயாவுடைய வார்த்தை அப்படியே பயன்படுத்தப்படுகிறது. தன் தந்தையை போன்றே வசனத்திலே வல்லமை உடையவராக இருக்கின்றார் இந்த திருமுழுக்கு யோவான். இந்த மரபை அறிந்தவர் சகரியா, மகனாக யோவான் அறிந்திருக்கின்றார். பாலை நிலத்தில் குரல் கொண்டு முழங்குகிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அங்கு நினைவு கூடப்படுகிறது. கடல் வார்த்தையை மையப்படுத்தி வாழ்கின்ற பொழுது இந்த சமுதாயம் அடிமைத்தனத்தில் இருக்காது. இன்னும் பல்வேறு அடிமைத்தனத்திலே வாழுகின்றோம். எல்லா அடிமைத்தனங்களும் அழிவதற்காக கிறிஸ்து பிறக்கின்றார், கிறிஸ்து பிறந்தார். எல்லா அடிமைத்தனங்களும் சிலுவிலே அழிக்கப்பட்டது. அழிவின் பணி துவங்கிய இடம் சிலுவை. என்ன அழிவு? தீமை அழிவு, அடிமைத்தனம் அழிவு. அவற்றை எல்லாம் உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இறைவனுக்கு சாட்சி பகர, அடிமைகளை அழிக்க, அடிமைத்தனங்களை அழிக்க, அடிமைத்தனத்துக்கு காரணமானவர்கள் மனம் மாற திருவார்த்தை மாத்திரம் பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அடிமைத்தனத்தை ஆதரிப்பது அவமானம், ஆண்டவருக்கு விரோதமான துரோகம், மனித செயல் அல்ல, இறைவனுக்கு விரோதமான தீமை. அந்த தீமை விட்டு விலகி விடுவிக்க அர்ப்பணிப்போம். வெளிச்சம் விசுவாசிக்க, செவிசாய்க்க, வெளிச்சம் வழிநடத்த, வெளிச்சம் விடுவிக்க. ஜெபிப்போம். அன்பு நிறைவா உமது அன்புக்காக மகிழ்ச்சியடைகின்றோம். சத்தியத்திலே மகிழ்ந்து உமது அன்பிலே வளரவும் இறைவார்த்தை வாழ்வாய்க்கொள்ளும் கிருபையாகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆம்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் வாழ்த்தில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அரசனுடைய வழிகாட்டின் அடிப்படையிலே நாம் இனிமேல் ஒவ்வொரு வழிபாட்டிலும் 200 நபர்கள் அமரலாம் ஆலயத்திலே. எனவே இங்கிருக்கின்ற அனைத்து பெஞ்சுகளிலும் குடும்பமாக அமர்கின்றவர்கள் 2 அமரலாம். தனியாக வந்தவர்கள் அங்கு சேர் வைக்கப்பட்டு அதில் நீங்கள் அமரலாம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையும் 3 வழிபாடுகள் மாத்திரம் நடைபெறும். கடந்த 1ஆம் தேதி நாம் அதை விவரமாக அறிவித்தோம். இப்பொழுது நீங்கள் ஆலய வழிபாட்டு உள்ளே வருகின்ற பொழுது உங்களுடைய கரத்திலே 2 வகையான அச்சிடப்பட்ட காகிதங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம். 2 வகையானவை நீங்கள் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். ஒன்று, இந்த வருகை நாட்டில் இருக்கின்ற 4 ஞாயிற்றுக்கிழமை விவரங்கள். இன்னொன்று, கிறிஸ்மஸ் புத்தாண்டு மாத்திரம் இருக்கின்ற விவரங்கள். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையிலே கிறிஸ்மஸ் தினத்தன்றும் புத்தாண்டு வழிபாட்டிலும் காலை 6:30 மணிக்கு தான் வழிபாடு ஆரம்பமாகும். நள்ளிரு வழிபாடோ அதிகாலை வழிபாடோ இருக்காது. இந்த வழிபாட்டிலும் 200 நபர்கள் பங்கேற்கலாம். அதனுடைய விவரங்கள் இங்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அடுத்த அறிவிப்பு வரை திருவிருந்து வழிபாடு நடைபெறாது. விவரங்களை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த 2 பண்டிகை நேரத்திலும் சந்தா எண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே எவ்விதமான மாற்றங்களும் இல்லை. நீங்கள் 2 அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை பெற்றுக்கொண்டு விவரங்களை நீங்கள் முழுமையோடு புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் நீங்கள் வழிபாட்டு வருகின்ற பொழுது குறைந்தது 10 நிமிடத்திற்கு முன்பாக வரவும். அவர்கள் மிகவும் கடினப்பாடுக்குள்ளாகப்படுகிறார்கள். உதவி செய்கின்ற வாலிபர்கள் குறைந்தது 10 நிமிடத்துக்கு முன்பாக வந்தால் அது பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வருகை நாட்களிலே காலை 7:50 மணிக்கு வருகை நாட்கள் தின தியானம் அதிசயம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகிறது. மேலும் முகநூல் வழியாக யூடியூப் வழியாக 8 நிமிடம் இருக்கின்ற அந்த தியானத்தில் நாம் பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அறிந்த வகையிலே பதிவு செய்யப்பட்ட வழிபாடானது அதிசயம் தொலைக்காட்சியிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 10 மணி முதல் 9 மணி முதல் 10 மணி வரையும், கிறிஸ்மஸ் புத்தாண்டிலே காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும் ஒலிபரப்பாகும். வழக்கம் போல முகநூல் வழியாக யூடியூப் வழியாக நாம் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வழிபாட்டில் பங்கேற்க முடியாத முதியவர்கள், குழந்தைகளை கவனித்துக் கொள்வோர், அவர்களுக்கு உதவியாக இந்த ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் முழுமையோடு அந்த வழிபாடுகளிலே பங்கேற்க நினைப்பூட்டப்படுகின்றோம். பண்டிகை நாட்களில் எவ்விதமான விழாக்கள் கடைபிடிக்கப்படாத நிலையிலே
ஏழைகளுக்கு மாத்திரம் புத்தாடை வழங்க கிராமங்களுக்கு நிதி உதவி அளிக்கின்றோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பரிசு ஞாயிறு புதிய ஆடை வாங்கி ஆலயத்தில் வைக்கலாம், அல்லது அதற்காக ஏழைகளுக்கு புத்தாடை என்று சொல்லி நீங்கள் காணிக்கைகளை எழுதி ஆலயத்தில் படைத்தால் உதவியாக இருக்கும். ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து கடிதங்கள் வந்திருக்கிறது. அவளுக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் உதவி செய்து வழக்கம். நாம் அதில் பங்கேற்க நினைப்பூட்டப்படுகின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரை போற்றுகிறோம், அன்புக்கா மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் சத்தியத்திலே மகிழவும் உமது அன்பிலே வளரவும் நீர் எங்களை வழிநடத்தி கெஞ்சுகின்றோம். எங்களை பலப்படுத்தும் பாதுகாத்தருளும். இன்று பிறந்த நாட்கள் காண்போர், திருமண நாட்கள் காண்போர் எல்லாரும் கருத்தில் கூட பாதுகாத்துக் கொள்ளும். வழிபாடு பங்கர் எல்லாரும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, நாமம் பரிசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்ற அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். இல்லை சோனில் பேசும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகனுடைய குடைகளே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமது திருவார்த்தையிலே மகிழவும் திருவார்த்தைக்காக அர்ப்பணிக்கவும் நீங்களை தொடர்ந்து தகுதிப்படுத்தி வருவதற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். வருகிற நாட்களிலே 2வது ஓய்வு நாளிலே நாங்கள் யாவரும் இணைந்து திருமுழுக்கு யோவான் குடும்பத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் தியானத்திற்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். வார்த்தைக்கு அர்ப்பணிக்க கிருபையார் கெஞ்சி மண்டாடுகின்றோம். சபை மக்களை கரத்திலே கொடுக்கின்றோம். வயதானவர்கள் குழந்தைகளை உமது கரத்திலே கொடுக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே, கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சபை மக்களை கரத்திலே கொடுக்கிறோம். சுகம் பெற்றவர்கள் இல்லத்திருந்து கொண்டு சிகிச்சை பெறுவோரை கரத்திலே கொடுக்கிறோம். உலகமெங்கும் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு தவிக்கின்ற மக்களை கரத்திலே கொடுக்கிறோம். இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாட்கள் ஆரோக்கியமாக கெஞ்சுகின்றோம். நோய் பரவாமல் இருக்க தடுப்பு பணி செய்கின்ற துப்புரவு தொழிலாளர்கள், காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் அனைவருக்காக ஜெபிக்கிற பாதுகாத்து பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வருகை நாட்களிலே வழக்கம் போன்றிருக்கின்ற விழாக்கள் இல்லாத சூழ்நிலையிலே உமது அன்பிலே வார்த்தையிலே நாங்கள் வளர எங்களை ஆயத்தப்படுத்த கெஞ்சி மண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் பேராயும் பேராயர், ஆயர்கள், நற்செய்தி பணியாளர்கள், வேதாப்பு நண்பர்கள் பேர் பாதுகாத்து பலப்படுத்தும். வருகின்ற 13ஆம் தேதி அருள்பொழு செய்யப்பட இருக்கின்ற தேவசகாயம், டிக்ரோஸ், ஃப்ளிங்டன் பிரேம்நாத், ஹில்பர்ட், வின்சென்ட் ராஜ்குமார் ஆகியோருக்காக நோக்கி பார்க்கின்றோம். அருட்பொழி பெறுகின்ற நேரத்திலே செய்து கொள்ளப் போகின்ற வாக்குறுதிகளை வாழ்நாள் மீது கடைபிடிக்க கெஞ்சி மண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் நாட்டுக்காக ஜெபிக்கின்றோம். விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக ஆண்டவரை குரல் கொடுக்கின்ற பொழுது அவையெல்லாம் நிறைவேற்றப்படவும், அவர்கள் புண்படுத்தப்படாமல் இருக்கவும், நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்படவும் உதவி செய்ய கெஞ்சி மண்டாடுகின்றோம். உலகம் முழுதும் துன்பத்திலும் வேதனையோடு வாழ்ந்த மக்களுக்கு ஜெபிக்கிற பாதுகாத்து பலப்படுத்தும். அன்பு ஆட்களை கெஞ்சி மண்டாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம்.